வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏ அதாவது பாரதிய சாட்சிய அதிநியம் பழைய எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த வீடியோல பொறுத்தளவுக்கு அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி பாரதிய சாட்சிய அதிநியம், அது சம்பந்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த பிஎஸ்ஏ வந்து இதுல செக்ஷன்ல பிஎஸ்ஏல எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 1 சப்கிளாஸ் 2 அதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் எங்க அப்ளை ஆகும் அப்படிங்கிறது சம்பந்தமா செக்ஷன் 1(2) சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுல வந்து குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it applies to all judicial proceedings in or before any court, including courts martial அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அது எதுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதையும் இதே செக்ஷன்லயே சொல்லிடுறாங்க. அது சம்பந்தமா நான் இப்ப அப்படியே தொடர்ச்சியா பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது எங்க அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றாங்களா, அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல், ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்ப இங்க இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த சட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா அது இல்லை. என்ன ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருக்காங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 சப்கிளாஸ் அதுல வந்து எம், அந்த இதுல வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, எவிடன்ஸ் வந்து மேபி டேக்கன் ஆர் மேபி டேக்கன், எங்க கோர்ட்ல எடுக்கிறது, அதுதான் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லி அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதவே நம்ம இங்க எடுத்துக்கலாம் இந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இதுல ஸ்பெசிஃபிக்கா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணாதனால. ஸோ அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல் பாயிண்ட், ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட் அப்படின்றாங்க. இப்ப கோர்ட்னா அப்ப என்ன அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வந்துடும். அப்ப அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும் இல்லையா. அப்ப கோர்ட்டுங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது சம்பந்தமா இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஏல செக்ஷன் 2(1) சப்கிளாஸ் ஏ இதுலயே வந்து சொல்லிடுறாங்க. அதாவது கோர்ட்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாவும் கிளியரா வந்து சொல்லிடுறாங்க. நம்ம அது கோர்ட்னா என்னங்கிறது சம்பந்தமா நான் அடுத்து வந்து வரக்கூடிய வீடியோல அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ நாங்க போடுறோம், கோர்ட்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா. இப்ப ஸோ ஜென்ரலா அப்ப இந்த பிஎஸ்ஏ வந்து எங்க அப்ளிகபிள் ஆகும், ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க, இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷியல், அதாவது இராணுவ நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்ப இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கணும். அப்ப ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது வந்து நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றீங்க, அதாவது பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 சிஆர்பிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 223 அந்த பிஎன்எஸ்எஸ்ல கூட இருக்கும். அதே மாதிரி 145 ப்ரொசீடிங்ஸ் பழைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சிஆர்பிசியில் வந்து, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்து வாட்டரோ அல்லது லேண்ட் இந்த மாதிரி சென்சிட்டிவான வந்து இரு தரப்பினருக்குரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை வந்து இது பண்றப்ப அந்த ஊரடங்கு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அதாவது தாசில்தார் அல்லது வந்து இப்போ இருக்கு இல்லையா கோட்டாட்சியர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எடுக்கக்கூடிய இதுவும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து வரும். ஸோ அதனால ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இந்த இதுக்கு தான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மீடியேஷன் போறாங்க, ஈவன் வெளிய பஞ்சாயத்து, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கிடையாது. இன்னும் குறிப்பா வந்து ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டுகள்ல கூட வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பழைய இதுல வந்து பார்த்திருப்பீங்க, ரெக்கார்டிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பை மேஜிஸ்ட்ரேட், அதாவது 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு. இப்போ வந்து இதுல வந்து 183 பிஎன்எஸ்எஸ்ல அது சம்பந்தமா சொல்றாங்க. ஸோ இப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றாரு, இதர் அக்யூஸ்டையோ அல்லது விட்னஸ்டையோ ரெக்கார்ட் பண்றாரு. இப்ப இது அப்படியே வந்து எவிடன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்களா, எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அந்த வேல்யூ வந்து அப்படி எடுத்துக்குவாங்களான்னா
எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது கோர்ட்டுங்கிற கேடர்ல அந்த இடத்துல வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்றது கோர்ட்டுங்கிற கேடர்ல வராதனால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்து அப்படியே அப்ளிகபிள் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா எய்தர் வந்து கான்ட்ரடிக்ஷனுக்கோ அல்லது கராபரேஷனுக்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா, அதாவது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கணும் மஸ்ட். அதுக்கு தான் வந்து எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அதாவது பிஎஸ்ஏ வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இது வந்து எங்க இருக்குன்னா இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட் அப்படிங்கிறது வந்துருது. சரி, இப்ப வந்து இந்த பிஎஸ்ஏ எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னேன். அடுத்து இப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது அப்ப என்ன, இது வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் அதே செக்ஷன்ல ஏன்னா செக்ஷன் வந்து 1 சப்கிளாஸ் 2ல பிஎஸ்ஏல சொல்லிட்டாங்க. அதாவது not to affidavits presented to any court or officer nor to proceedings before an arbitrator. ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு not to affidavits presented to any court. ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம், கோர்ட் ஆர் ஆஃபீஸர். ஸோ இந்த அஃபிடவிட்ஸ் பிரசன்டட் டு த கோர்ட் அல்லது ஆஃபீஸர் இப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இது பிஎஸ்ஏ அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க நடைமுறையில பார்ப்பீங்க என்னன்னா, செக்ஷன் வந்து எடுத்துங்க 145 என்ஐ ஆக்ட், அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதுல நீங்க என்ன பண்றீங்க, ப்ரூஃப் அஃபிடவிட் போடுறீங்க இல்லையா, கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் போடுறீங்க. ஸோ அப்ப அங்க வந்து அது அப்ளிகபிள் ஆகுது அஃபிடவிட் போட்டா கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த இதுல எடுத்துக்கங்க, சிஆர்பிசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பழைய சிஆர்பிசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்குரிய இதெல்லாம் செக்ஷன் 295ல இருந்து 297 வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அஃபிடவிட் போட்டு அதை வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து எவிடன்ஸா கூட எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் இதுல போனீங்கன்னா வந்து இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 17 சப்கிளாஸ் 5ல பாத்தீங்கன்னா அஃபிடவிட் போடலாம். யாருன்னா யாரு மேல வந்து கண்டெம்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு வந்து சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு அஃபிடவிட்டா வந்து தாக்கல் செய்யறதுக்கும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதோ இந்த பிஎஸ்ஏ வந்து ஜெனரலா அஃபிடவிட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ற கோர்ட்ல பிரசன்ட் பண்ற அல்லது ஆபீசர் இதுல அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொன்னா கூட அந்தந்த ஸ்பெசிபிக் ஆக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இதுல கூட சிபிசியில கூட ஆர்டர் 18 ரூல் 4ல வந்து என்ன பண்றீங்க, ப்ரூஃபோட நிருபர வாக்குமூலம் தாக்கல் செய்றீங்க இல்லையா, அப்ப அந்தந்த ஆக்ட்ல குறிப்பிடும் பட்சத்துல அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அஃபிடவிட்டை வந்து இந்த பிஎஸ்ஏ வந்து அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. சரியா, அப்ப பொதுவா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா அஃபிடவிட்ஸ் வந்து பிரசன்டட் டு த கோர்ட் பிஃபோர் இல்லை அல்லது பிஃபோர் ஆஃபீஸர் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க, கோர்ட்டும் கொடுத்துட்றாங்க, ஒரு ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர் இதுவும் ஆஃபீஸர்னா ஆஃபீஸர் ஆத்தரைஸ்டு பை லா. சரியா, அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த அஃபிடவிட் அதே நெக்ஸ்ட் பாயிண்டா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாட் டு ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அன் ஆர்பிட்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ ஏன் ஆர்பிட்ரேட்டருங்கிறது என்ன பண்றாரு, இரு தரப்புக்கு இடையில வந்து பேசி அதனுடைய ஒரு சுமூகமான ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த ஆர்பிட்ரேஷன் இருக்கு, ஆர்பிட்ரேட்டர். அந்த ஆர்பிட்ரேட்டர் அதுக்கு ஒரு தனி ஆக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட்ங்கிறது ஒரு தனி ஆக்ட் இருக்கு. சரியா, ஸோ அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்து இந்த பிஎஸ்ஏ அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ வந்து இந்த பிஎஸ்ஏ அப்ளிகபிள் ஆகாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் இருக்குல்ல, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 19 சப்கிளாஸ் 1 அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்பெசிபிக்காவே கொடுத்துருப்பாங்க. அதாவது சிபிசியோ அல்லது இந்த பிஎஸ்ஏவோ, அதாவது பழைய எவிடன்ஸ் ஆக்ட், இந்த பிஎஸ்ஏவோ அப்ளிகபிள் ஆகாது, இட்ஸ் நாட் கவர்ன்ட்னே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காவே அதை பார் பண்ணி தடை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த இது பிஎஸ்ஏ வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு. ஸோ இப்போ அப்போ புரியுதா? ஸோ அப்போ ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு இந்த பிஎஸ்ஏ வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது. சரி, அப்ப இன்னும் வேற என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா குறிப்பா இப்போ ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் எடுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 14 இருக்கும். செக்ஷன் 14ல பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்ஏ வந்து அட்மிசபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த நீதிமன்றம் வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்ஏ வந்து அங்கேயும் வந்து ஃபுல்லா வந்து அப்ளிகபிள் ஆகுமானா அங்க ஆகாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் வந்து அந்த 14லயே வந்து கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்தந்த ஆக்டுகள்ல அலோவ் பண்றத வந்து அந்த அஃபிடவிட் இதுகளை எடுத்துக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை தடை பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிஎஸ்ஏ வந்து அங்க வந்து அப்ளிகபிள் ஆகாது. குறிப்பா நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் அப்ப சொன்னேன் இல்லையா, இதே போன்று இதை எடுத்துக்கோங்க. குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குங்க. அப்ப குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா அப்ப என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இந்த செபிவாங்க இல்லையா, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அங்க வந்து நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் இது வந்து குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். டேக் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் இன்கம் டேக்ஸ் ட்ரிபுனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த என்சிஎல்டி, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, இந்த என்சிஎல்டி இந்த என்சிஎல்டி ட்ரிபுனல் கம்பெனி லா ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, இதுவும் பாத்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அந்தந்த ஆபீசர்ஸ் அந்தந்த இதுல பாத்தீங்கன்னா அந்தந்த ஆக்ட்லயே வந்து கொடுத்துருக்கிறனால இந்த பிஎஸ்ஏ வந்து டோட்டலா முழுமையா அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா ஆகாது. குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அப்ப இந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் த பிஎஸ்ஏவே இப்போ வந்து நம்ம இவ்வளவுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா ஒண்ணு இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், இன்னொன்னு இது வந்து எதுக்கு அந்த பிஎஸ்ஏ அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது சம்பந்தமா ஃபுல்லா வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்ப இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பிஎஸ்ஏல செக்ஷன் 1 சப் கிளாஸ் 2 அப்ளிகபிலிட்டி ஆஃப் பிஎஸ்ஏ குறித்து நம்ம பார்த்தோம். இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இதே பிஎஸ்ஏல வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை